25% டாரிஃப் அப்படின்றது ஏற்கனவே 26% சொன்னாருங்க. அது அதுக்கப்புறம் 60 நாள் 30 நாள் அப்படி இப்படின்லாம் தள்ளி வச்சுட்டு வந்தாரு. இப்போ இந்த 25% பிளஸ் பெனால்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் 1ஆம் தேதின்னு சொன்னார், இப்போ 7ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. அது நியூஸை பார்த்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல அந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ன ஐபோன் இங்கே தானே போகுது, அப்புறம் அந்த கம்பெனி யாரும் சும்மா இருப்பானா? கேம்பெயின் ஃபண்டிங்லாம் காசு வாங்கிக்கின்னு நான் எங்களுக்கு நீ வரி போடுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால எலக்ட்ரானிக்ஸ்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மெடிசன், ஏன்னா அமெரிக்காவுடைய ஜெனரிக் மெடிசன்ல கிட்டத்தட்ட 40 to 47% இந்தியாவில தான் போயிட்டு இருக்கு. அது விலை குறைந்த மருந்து. இப்ப அதுக்கெல்லாம் நீங்க வரி போட்டீங்கன்னா அங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா மிட் டேர்ம்னு சொல்லுவாங்க, அதுல சுத்தமா ஊத்தின்னு போய், அதனால இது ரெண்டுத்துக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்னு இருக்காரு. இப்ப 7ஆம் தேதின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அப்படியே ஃபாலோ பண்றாரா இல்ல ரைட்டு 15ஆம் தேதின்னு சொல்றாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த தற்குறிகளுக்கு நான் யாரையும் சொல்லல, பொதுவில் சொல்றேன். தற்குறிகளுக்கு தான் புத்தி இல்லைன்னா விக்ரம், உங்களை பத்தி நான் எவ்வளவு நினைச்சிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி அறிவில்லாத வடிகட்டின முட்டாளாக பைத்தியக்காரனாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. நான் உங்களை தான் சொல்றேன், வேற யாரையும் சொல்ல.